முக்கோணத்தோட 2 சைடையும் சேர்த்தோம்னா 3வது சைடை விட பெருசு இல்லையா? அதான முக்கோணமா இருக்க முடியும். அப்போ கரெக்டான முக்கோண பாலிடிக்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது 2 சைடு ஒன்னா சேர்ந்ததுன்னா 3வது சைடை வீழ்த்திடும். இது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு சூத்திரங்க. அப்படி பிஜேபி பெரிய சைடு, அதாவது பிஜேபி தான் மிகப்பெரிய அளவுக்கான எலெக்ஷன் மிஷினரி, பணபலம் எல்லாம் உள்ள கட்சி. அது முக்கோணத்தோட அந்த பெரிய சைடு. மீதி ரெண்டும் சின்ன சைடு, பணபலம் இல்ல, பெரிய அளவுக்கு எலெக்ஷன் மிஷினரி இல்ல. இந்த 2 சைடு சேர்ந்தா 3வது சைடை வீழ்த்த முடியும்னு எந்தெந்த மாநிலங்கள் இருக்கு, இததான் பெல்வீதர் ஸ்டேட் நான் ஒரு கணக்கெடுத்தேன். உத்தரப்பிரதேசம் சமாஜ்வாதியும் காங்கிரஸும் சேர்ந்தா அந்த 3வது சைடை காலி பண்ணிடலாம்னு முதலே தெரிஞ்சது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பிஜேபிக்கு எங்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கான ஆதரவு போன முறை அவங்க 200க்கும் மேல வாங்குவதற்கு எந்தெந்த மாநிலங்கள்லாம் காரணமா இருந்ததோ அந்த எல்லா மாநிலத்திலையும் மறைமுகமாக இந்த முக்கோணம் பிளே பண்ணுச்சுங்க. ஆனால் அந்த பிளே பண்றது சரியா தவறா, அது கணக்கு வந்து உதைக்குமா உதைக்காதா, இதைத்தான் நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது நான் வந்து என்னோட கணக்குப்படி நான் போடும்போது